வந்து மணி 7 ஆயிடுச்சு. இப்போ காஃபி போடணும். காஃபி வந்து வெறுமனே குடிக்க ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு தொட்டுக்க என்னன்னா நல்லாயிருக்கும். எப்போவே நான் வெறும் காஃபி மட்டும் காலையில் குடிக்க மாட்டேன். கடையில் டீ கடையில் போண்டா என்ன வாங்கிப்பேன். அப்படி இல்லைன்னா நானே செய்துடுவேன். நான் வந்து இப்போ மெதுவடை சேர்க்குறேன். தண்ணி ஊற வச்சுருக்கேன். சும்மா 2 கை போட்டு ஒரு 10 வடை வந்தால் கூட போதும். வீட்டிலே செய்து சாப்பிட்டுக்கலான்ட்டு இந்த உளுந்த பருப்பு ஊற வச்சுருக்கேன். இது ஊறட்டும். 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரத்துலேயே அதெல்லாம் ஊறிடும். உளுந்த பருப்புலாம் அது ஊறின பிறகு தான் நான் வெங்காயத்தெல்லாம் அரியணும். இப்போ இது உளுந்தம்பருப்பு ஊறத்துக்குள்ளே வீடு ஃபுல்லாக பெருக்கிட்டு வந்துடலான்னு பார்க்குறேன். மழை வர மாதிரி இருக்குது. வெளியில் பார்த்தா கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்குது. இப்போ நம்ம நல்லா சூடாக மெதுவடையும் காஃபியும் சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நடுவில் இதை பாருங்கள், இது செம்பருத்தி. இது வந்து ஒத்த செம்பருத்தி, இது அடுக்கு செம்பருத்தி, இந்த இலை, இந்த 3ம் போட்டு இப்போ நான் வந்து பேஸ்ட்டாக அரைச்சி தலைக்கு தடவறதுக்கு ஷாம்பு மாடலில் தயாரிக்க போகிறேன். இது வந்து வெறும் செம்பருத்தி இலை, செம்பருத்தி, ஒத்த செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி. அதோடு நான் வந்து இது ஊற வச்சுக்கிட்டேன். வெந்தயம் நேற்று நைட்டே ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் போட்டு நீங்கள் தலைக்கு தேய்க்கணும். இதை வந்து நல்லா அரைச்சிட்டு வெந்தயத்தோடு அரைச்சிட்டு கொஞ்சம் மருதாணி தழையும் போட்டுக்கணும். கொஞ்சமாக மருதாணி தழை போட்டுட்டு நல்லா தலைக்கு இதை தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கு முன்னாடி தலைக்கு வந்து ஆலிவரா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கத்தாழை இருக்குல்ல, அந்த கத்தாழையை தலைக்கு தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டால் போதும். ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அதுக்கப்புறம் தலைக்கு லைட்டாக லெமனும் தேய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த செம்பருத்தி பூ இதெல்லாம் அந்த பேஸ்ட் இந்த இலையெல்லாம் அரைச்சிட்டு இந்த வடி தண்ணியில் இந்த இதோட மருதாணியும் கொஞ்சம் போடணும், வேப்பிலை கொஞ்சம் போடணும், அதோட வெந்தயமும் போடணும். போட்டுட்டு இதை அரைச்சிட்டு வடி தண்ணியில் போட்டு இதையும் மிக்ஸ் பண்ணி தலையில் நல்லா தேய்ச்சி பாருங்கள். ஷாம்புலாம் போடக்கூடாது. தேய்ச்சி பாருங்கள். முடி கருகருன்னு இருக்கும். முடி உதிராது, நல்லா வளரும். 3 மாதத்தில் ரியாக்ஷன் தெரியும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். 3 மாதத்தில் முடி நல்லா கருமையாக இருக்கும், நீளமாக வளர்ந்துடும், அடர்த்தியாகவும் வரும். ஷாம்பே போடக்கூடாது. நீங்கள் இந்த செம்பருத்தி இலையே உங்களுக்கு நல்லா அந்த ஷாம்பு பதத்துக்கு நுரையாக வரும். இந்த மாதிரி செய்து பாருங்கள். நான் அதுக்குள்ளே உளுந்தம்பருப்பு ஊறிச்சான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வேறு வேலையை செய்யணும். இந்த மாதிரி நம்ம வேலைகளை செய்யும்போது அடுத்து ஒரு வேலைன்னா அந்த வேலை அதுக்காக வெயிட் பண்ணாமல் அடுத்த வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிச்சிடணும். செய்யும்போது வீட்டில் வந்து வேலைகள் சுலபமாக முடியும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் வேலையாகவே இருக்குது, இந்த வேலை முடியவே மாட்டேங்குது. ஆனால் நம்ம வந்து ஒரு வேலை செய்யும்போது அடுத்த வேலை அதே ஒரு 1/2 ஹவரில் வீட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சிடலாம். 1 ஹவரில் சமையல். இந்த மாதிரி 2 மணி நேரம் தான் அவன் வீடு சுத்தம் பண்ணுறதுக்கோ சரி, துணி துவைச்சி பாத்திரங்களோ 3 மணி நேரம் தான் ஆகும். மற்ற நேரம் நம்ம ஃப்ரீ தான். ஆனால் நம்ம அதையே பொறுமையாக செய்யும்போது அன்றைக்கி ஃபுல்லாக வேலை செய்த மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அடுத்த வேலையை பார்க்க போகிறேன். அப்போ நம்மளுக்கு எப்போவுமே வீடு வந்து நல்லா சுத்தமாக இருக்கும். நான் வந்து காலையில் எழுந்துச்சி வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறமா தான் நான் மற்ற வேலைகளை செய்வேன். முதல்ல வீடு பெருக்கிட்டு வீட்டுக்கு மாவு போட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை கண்டினியூ பண்ணுவேன். நேற்று டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஒரு ரூமாக க்ளீன் பண்ணிடுவேன். டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ வந்து இந்த துணிங்களெல்லாம் அழகாக மடித்து வச்சிட்டேன். எப்பவுமே துணிங்க மடித்து வச்சா தான் அழகாக இருக்கும். மடித்து வச்சிட்டேன். அதுக்கப்புறமா ஹேர் பின் இதெல்லாம் தனித்தனியாக நான் பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். இது என்ன ஒரு இந்த அட்டை தான், இந்த துணியெலாம் வருது பார்த்தீங்களா, பட்டு புடவை, அதனோட அட்டை தான். அதிலே நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் பார்ட்டிஷன் பண்ணி பாருங்கள். கிளிப்பு ஒரு இதில் சீப்பு, ஷாம்பு, அப்புறம் வீட்டுக்கு போடுற கிளிப்பு, இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் துணியெல்லாம் கூட நான் எப்போயுமே மடித்து தான் வைப்பேன். அப்போ நம்மளுக்கு வீடு பார்க்க ரொம்ப சுத்தமாக அழகாக தெரியும். பெட்ரூம் வந்து நான் நீட் பண்ணிட்டேன். நம்ம வீடு அழகாக தெரியணும், கொஞ்சம் ஹைஜீனிக்காக நல்லா இருக்கணும்னா நம்ம அங்கங்கே வந்து ஒரு பச்சை கலர், அதாவது செடி,
பிளாஸ்டிக் செடியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரிஜினல் செடியாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் ஃப்ளவர் பாட்டு இதெல்லாம் வச்சு, அப்புறம் சீனரிஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் வைக்கும்போது நம்மளோட வீடு வந்து கொஞ்சம் நல்லா மாடலாக பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரி ஜன்னலுக்கெல்லாம் கூட ஸ்க்ரீன் போடுங்க. போடும்போது அந்த வீடு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்கப்புறம் மேட்டெல்லாம் நீங்கள் மேட்டு தானே அப்படின்னு நினச்சிட்டு அதை அப்படியே அசால்ட்டாக விட்டுறக்கூடாது. அந்த மேட்டை கூட நம்ம வாரத்துக்கு 2 முறை துவைச்சி மாற்றி மாற்றி போடணும். மாதத்துக்கு 2 முறை மாற்றி போடணும் மேட்டு. அப்போ தான் மேட் வந்து அழகாக இருந்தால் தான் அது வீட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மேட்டெல்லாம் நான் வந்து வாஷிங் மிஷின்லேயே போட்டு துவைச்சி போட்டேன். அதான் ரொம்ப சுத்தமாக இருக்குது மேட்லாம். எல்லா மேட்டையுமே நான் வாஷிங் மிஷினில் போட்டேன். நல்லா பளிச்சுன்னு பாருங்கள். உளுந்தம்பருப்பு ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நான் அரைச்சிக்க போகிறேன். நல்லா ஊறிடுச்சு. ஒரு அரை மணி நேரத்தில் ஊறிடும். இதை அரைச்சிட்டு இப்போ வடை தயார் பண்ணிடலாம். அரைச்சிக்க போகிறேன். இது வந்து அரைக்கும் போது இது மிக்ஸி சூடாகாமல், ஜார் சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஐஸ் கட்டி இல்லை ஐஸ் தண்ணி எதுனா போட்டு கூட அரைச்சி விடலாம். நான் வந்து சாதாரணமாகவே அரைச்சிக்க போகிறேன். உப்பும் போட்டு அரைச்சிக்க போகிறேன். கடாய் வச்சது எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கணும். கொஞ்சமாக வெங்காயம் போட்டால் போதும். மெதுவடைலாம் ரொம்ப ஈஸி. ஒரு 1/4 மணி நேரம் ஊறிச்சுனாலே போதும். கொக்கி போட்டு எடுத்துடலாம். நல்லா குண்டான மெதுவடை. ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐயில் வச்சிட்டேன். சூப்பரான மெதுவடை. அப்படி எல்லாத்தையும் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான். எல்லாம் மெதுவடை. வடை ரெடி. மெதுவடை. காஃபி ரெடி. மழைக்கு அதுக்கு சுட சுட வடை காஃபி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டுடே காஃபி வித் மெதுவடை.
காஃபி வித் வடை.